தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு தாய் தன் குழந்தைகளை வரவேற்பது போன்று இன்று திருவை உங்களையும் பெற்றோரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கை நினைவுபடுத்தி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கு நாள் உங்கள் பிறந்த நாளை விட இன்று ஆண்டவர் உங்களை தமது குடும்பத்தில் நடைபெறும் விருந்துக்கு அழைக்கிறார். விண்ணகத்திலிருந்து வந்த அப்பமாகிய எனவே முதலில் இந்த நல்ல நாளை உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு முழு இதயத்தோடு நன்றி கூறுங்கள். இந்த நாளில் நீங்கள் பெற இருக்கும் திருமுழுக்கின் மேன்மையையும் பொறுப்பையும் நன்கு உணர்ந்து எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து கடைசியில் விண்ணக வீட்டிற்கு வந்து சேரும்படி உங்களுக்கு நினைவூட்டி திரு அவை உங்களை அழைக்கின்றது. எனவே திருவிருந்தை அருந்த ஆயத்தமாக இருக்கும் உங்களை நானும் திருவையின் பேரால் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். செல்வன் விமலதாஸ் இயேசுதன், செல்வி பேட்ரிக் இன்பராசா சஸ்மிதா, செல்வன் அன்பின் ஏகுமார் அஸ்வின், செல்வி பாபு, செல்வி ஆண்டன் இயேசுராசா அன்சிகா, நீங்கள் கேட்பது என்ன? பெறுவது என்ன? பெற்றிருக்க வேண்டும். இயேசு எங்கள் அன்பர், இரக்கமுள்ளவர். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி அவரிடம் உங்கள் குற்றங்களுக்காக தூக்கப்படுவதையும் இயேசுவை இன்னும் அதிகம் நேசிக்க விரும்புவதையும் முன்னிட்டு இயேசு மகிழ்ச்சி அடைகிறார்.
இயேசுவை தங்கள் அன்பராக கொண்டுள்ள எல்லோருக்கும் உதவி செய்யும்படி எங்கள் தந்தையாகிய கடவுள் திருவிருந்தில் பங்கு பெற இங்கே வந்துள்ளோம். உமது மாபெரும் அன்பை நாங்கள் பட்டறியும் பொருட்டு எங்கள் குற்றங்களை மன்னித்து இதயங்களை தூய்மையாக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதை நம்பி அடையாளங்களின் வழியாக அறிக்கையிடும் நாங்கள் மதுமேற்கு தொடர்ந்து வளர்ச்சியுறுவதை எங்கள் கண்ணும் பதத்தை அருள்.
நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிடமகனுடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசையை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். இதிலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. நாள் என்று சொன்னால் எங்களுடைய சிறுவர்கள் ஆண்டவர் இயேசுவை தங்கள் உள்ளத்திலே பெற இருக்கிறார்கள். தாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலே ஆண்டவர் இயேசுவை பெற வேண்டும் என்ற ஆவல் கொண்டு அந்த ஆண்டவரை பெற்ற போது நாங்கள் அனுபவித்த மகிழ்ச்சி மிகவும் உன்னதமான ஒன்றாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி எங்களை இன்னும் வாழ்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் எங்களை தொடர்ந்தும் எங்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை என்பது திருச்சபையிலே அது ஊற்றும் உறைவிடமாக இருக்கிறது. நற்கருணையின்றி திருச்சபை இல்லை, திருச்சபையின்றி நற்கருணை இல்லை. நற்கருணை என்பது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக மாற்றம் பெற்றிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், பணி செய்தார். ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவர் கூறினார், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த உடனிருப்பை இந்த நற்கருணை வழியாக நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், எங்கள் வழியாக செயலாற்றுகிறார் என்றால் இந்த நற்கருணை வழியாகத்தான் அவராகவே நாங்கள் மாற்றப்படுகிறோம். இனி வாழ்வது நாளல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று நாங்கள் சொல்லுகிற அளவுக்கு
எங்களுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும். மற்றவர்கள் எங்களை பார்த்து கிறிஸ்து எங்களில் வாழ்கின்றார் என்று உணரக்கூடிய வகையிலே எங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று நான் இந்த நற்கருணை விழாவுக்காக ஆயுதங்களை பார்ப்பதற்கு நேற்று வந்திருந்த போது ஒரு சிறுமி இங்கே நின்று இந்த இதனுடைய அவரோடு பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான் நீங்கள் ஜீவிக்கிறதை எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இருந்து உணராமல் வேறு ஒரு சபையிலே சேர்ந்து இயேசுவை உணர வேண்டும் என்ற அளவுக்கு அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் தான் காரணமாக அமைந்திருந்தார்கள் என்பதை பின்னர் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே அன்புக்குரிய பெற்றோரே, இந்த பிள்ளைகள் உண்மையாகவே ஆண்டவரை இவ்வளவு காலமும் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு ஆண்டவரை பற்றிய மொழிவு அறிவையும் பெற்றவர்களாக இங்கே ஆண்டவருடைய உடலை பெற வந்திருக்கிறார்கள். கடவுளுக்கு முன்னிலையிலே தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து அந்த பாவங்களை கடவுளுக்கு அறிக்கையிட்டு இங்கே ஆண்டவருடைய முன்னிலையிலே பரிசுத்தமான பிள்ளைகளை கேட்டதிலே இருந்து ஆண்டவர்களுடைய உள்ளத்திலே வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தீமையானதை எதையும் செய்ய மாட்டோம், நல்லதைத்தான் செய்வோம், நாங்கள் நல்லவர்களாக இருப்போம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த நல்ல பண்பு அவர்களே வளர பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்பொழுது அவருடைய ஆர்வத்தோடு நற்கருணை விருந்துக்கு ஆயுதம் செய்த நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் அடுத்த வருஷம் என்ன செய்ய போறீங்க? பரிசுக்கு அனுப்ப போறீங்க. பிள்ளைய பூசைக்கு விடாமல் பரிசு படிக்க அனுப்ப போறீங்க. அப்படி செய்வது அவருடைய ஆன்ம வாழ்வுக்கு முக்கியமா என்பதை அறிந்து செயல்பட வேண்டியவர்களாகிறீர்கள். அவர்களை கடவுளுக்குரியவற்றிற்கும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதத்திலே அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்து அனுபவத்தை தங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய விதத்திலே அவர்களை தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவை என்றும் பறைசாற்றக்கூடிய விதத்திலே உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய விதத்திலே அந்த பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோர்களாகிய உங்களுடையவும் ஞான பெற்றோர்களாகிய உங்களுடையவும் பங்கு மக்களாகிய உங்களுடையவும் பொறுப்பாக இருக்கிறது. நீங்கள் அந்த பிள்ளைகளிலே கிறிஸ்து செயலாற்றுவதை அவர்களுடைய ஆண்டவர் பிரசன்னமாக இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய விதத்திலே அவருடைய வாழ்வு அமைய வேண்டும். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கிறிஸ்துவை அறிந்ததனால், கிறிஸ்து எங்களோடு இருப்பதனால், கிறிஸ்து எங்களை செயலாற்றுவதனாலே நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனாலே மகிழ்ந்து இருக்க வேண்டும். கிறிஸ்து எங்களுக்குள்ளே வருகின்றார் என்பதற்காக நாங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். கிறிஸ்து எங்களை தொடர்ந்தும் இருக்கின்றார் என்பதை நாங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். பாவரசர் 16ஆம் ஆசீர்வாதத்தை சொல்வார், இந்த நற்கருணை நம்பப்பட வேண்டிய ஒன்று, நற்கருணை கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, இந்த நற்கருணை வாழப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்கின்றார். இந்த நற்கருணையிலே உண்மையாகவே ஆண்டவர் தான் பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை கொண்டு நம்ப வேண்டும், முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும். எங்களுடைய விரும்பி எங்களுடைய வாசம் செய்யக்கூடிய விதத்திலே
நாங்கள் பரிசுத்தம் உள்ள மக்களாக வாழ ஆண்டவர்களை நான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த வழி வழியாக ஆண்டவரை பார்த்து வந்தாகும். இது உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த போகிறீர்கள். திருமணம் பெறும்பொழுது உங்களிடம் பெற்ற கேள்விகளுக்கு உங்கள் ஞான தாயினுடைய வழியாக பதிலளித்தீர்கள் என்று திருவதி தாய் உங்களிடம் அதே கேள்விகளைத்தான் கேட்கிறாள். இப்போது நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறபடியால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் நீங்களே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். எனவே உள்ளன்போடும் உறுதியோடும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பாவத்தை விட்டு விடுவீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டு விடுவீர்களா? பாவத்துக்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுவீர்களா? அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்று நற்கருணையில் இயேசுவை முதல் கடமையாக உட்கொள்ள போகும் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள். என்று உங்களுக்கும் இது பாக்கியமான நாள். இறைவன் உங்களிடம் இக்குழந்தைகளை ஒப்படைத்து அவரது உண்மையான பிள்ளைகளாக உருவாக்கும் பொறுப்பை அளித்திருக்கிறார். அவர்களுக்கு உலக அறிவையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கவும் புதுநன்மை கொடுக்கவும் நல்ல ஆர்வத்தை காட்டி ஒத்துழைப்பது போல தொடர்ந்து நீங்கள் ஒழுக்கத்திலும் நம்பிக்கையிலும் அவர்களுக்கு மாதிரியாக இருந்து வழிகாட்டவும் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்கவும் ஆர்வத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களை பெற்று வளர்ப்பதாலான பயனை அனுபவிக்க முடியும். எனவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து உங்கள் நம்பிக்கை அவர்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது பிள்ளைகளோடு சேர்ந்து உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விண்ணகமும் மண்ணகமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களா? நற்கருணையில் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் இறை சாயலோடும் உண்மையாகவே இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்களா? எல்லாம் நல்ல ஆண்டவர் நீங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகளை என்றும் பிரமாணிக்கமாக காப்பாற்ற அருள் புரிவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்ணப்போகும் இச்சிறுவர்களுக்காக நாம்
எல்லாம் வல்ல ஆண்டவரே, சிறுவர்களை வரவிடுங்கள் என்று உரைத்தும் திருமண உடலை முதல் முறையாக உட்கொள்ளும் சிறுவர்களின் ஆன்மாவை உடலையும் பாவமின்றி பாதுகாத்து விண்ணரசில் சேர்த்தருளாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மதிரகத்தை கஞ்சி கேட்கின்றோம். மது கருவன்பினை
இந்த அருட்சாதனம் ஒற்றுமையின் அடையாளமாகவும் அன்பின் துணைப்பாகவும் எங்களுக்கு அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்புமிக்க தந்தை, எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். நீர் எங்களை அன்பு செய்கின்றீர். எங்களை உம்மோடு அழைத்து வர உம் திருமகன் இயேசுவை அனுப்பினீர். அவர் எங்களை ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக தம்மோடு ஒன்று சேர்த்துள்ளார். இத்துணை பேரன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாங்க தூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதன் வழியாக நாங்கள் உண்மை எவ்வாறு அன்பு செய்வது என்பதை காட்ட அவர் வந்தார். நாங்கள் நண்பர்களாக வாழ தடையாக இருக்கும் பாவத்தை அகற்றவும் எங்கள் மகிழ்ச்சிக்கு எதிரான பகை உணர்ச்சியை நீக்கவும் அவர் எங்களுடன் இருக்க தூய ஆவியானவரை அனுப்புவதாக அவர் வாக்களித்தார். ஆண்டவரே, எங்கள் தந்தை இறைவா, எங்கள் காணிக்கைகளாகிய இந்த அப்பமும் ரசமும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிட உம்முடைய தூய ஆவியாரை அனுப்ப வேண்டும் என உம்மை இறந்து மன்றாடி என்பதை காட்டினார். எவ்வாறு அவர் சுடரோடு இரவு விருந்தை அருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்தார். அதன் பின் அப்பத்தை பெற்று தம் சிறடுக்கு அழித்து கூறியதாவது: அனைவரும் விதியளிக்கப்படும். நாம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். பின்னர் இயேசு அவரிடம் சொன்னதாவது: இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே அன்பு தந்தையே, உலகை மீட்பதற்காக இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் இவரை உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்குமாறு இவர் தம்மை எங்கள் கையில் தந்து பங்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் உம்முடைய தூய ஆவியாரை அனுப்பியருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், ஏனைய ஆயர்கள் மக்களுக்கு பணிபுரிவோர் அனைவரோடும்
தூயாவியார் எங்களையும் திருவை என்னும் குடும்பத்தில் ஒன்றித்திருக்க செய்வாராக. எங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நாங்கள் போதிய அளவு அன்பு செய்யாதவர்களையும் நினைவு கூர்ந்தளம். இறந்து போன எங்கள் சகோதரிகள் ஆகியோரை நினைவு கூர்ந்தளம். அவர்கள் எந்நாளும் மூடிருக்க அவர்களை மது வீட்டில் கொண்டு சேர்த்தடம். உமது ஆட்சியில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தடம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராகிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்குகின்றவர் சமாரியன் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். Hallelujah.
ரைட். பசியார பரிவோடு அழைக்கின்றேன்
இவ்வருத்தானை கொண்டாட திருப்பலியினை தலைமையேற்று நிறைவேற்றி இவர்களுக்காக செலுத்தி நீக்கும் சிவமானை தாசர் சபை குழு அருள்படி ராஜேஸ்வரன் அடிகளார் அவர்களுக்கு மமது மனமார்ந்த நன்றிகள். பிள்ளைகளின் ஆன்ம வாழ்வில் அக்கறையோடு செயற்பட்டு அருத்தானந்த சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள ஊக்குவித்து இவர்களுக்காக செலுத்தி நிற்கும் தங்க தந்தை கற்பனை ஜோதிநாதன் அடிகளாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். இன்று இப்பிள்ளைகள் தேவனற்கவினை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை சரியான முறையில் ஆயத்தப்படுத்தி எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்து வழிபடுத்திய மறை ஆசிரியர்களுக்கும் உடல் உதவிய சக மறை ஆசிரியர்கள் யாவருக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை கூறியிருக்கின்றோம். இன்னும் இவ்வருசாதன கொண்டாட்டம் சிறப்புற அமைய பல வழிகளில் ஒத்தாசை நல்கிய ஆலய அனைத்து பக்தி சபையினருக்கும் ஒலி ஒழுங்கமைப்பை மேற்கொண்டு புகைப்படங்களை எமது உதவிய சகோதரர்களுக்கும் இந்நேரமும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம். கிறிஸ்துவை தாம் ஆன்ம உணவாக பெற்று இன்று மகிழ்வு நிலைத்திருக்கும் பிள்ளைகள் தொடர்ந்து உறவில் நிலைத்து விசுவாச வாழ்வில் வளர்ந்திட நாம் உம்மாடி என்ற உதவிகளை செய்திடவும் நல் விளைநிலங்களாலும் குடும்பங்கள் உருமாறிடவும் இறையாசை கேட்டு மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி நிற்கின்றோம். ஆமென். பரிவுள்ள பரிவன்புள்ள உலக தந்தையே, எங்கள் மீது இறங்கி நலம் தரும் மருமருந்தாகிய திருவுணவே எங்களுக்கு நாள்தோறும் தந்தருளும். நாங்கள் யாவற்றிலும் உகந்தவர்களாய் என்றும் நிலைத்திருக்க எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே, உம்முடைய அடியவர்களுக்கு மிகுந்த பாதுகாவலை அளித்தருளும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் அளித்து சகோதர அன்பில் நிறைவழி தந்து அவர்களை என்றும் உம்மிடம் இறை பக்தி பற்றுதலுள்ளவர்களாக வாழ செய்வீராக. மதிரகத்தால் உம்முடைய மக்கள் வளர்ச்சி அடைவார்களாக. அவர்கள் என்றும் அது கட்டளைகளுக்கு பணிந்து நடக்க செய்வீராக. மக்கள் பக்தியோடு செபிக்கவும் நேர்மையான உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் அவர்களுடைய இதயங்களை மது அன்பின் மது அருளின் வல்லமையால் உறுதிப்படுத்தி அருள்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த